ஹலோ யூகே மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் ட்ரிப் டு டெவான் பெட்ஃபோர்ட் அந்த ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெட்ஃபோர்ட் வந்து டெவானில் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண இடம் இது. இந்த தடவை சும்மா நாங்கள் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கிளாம்பிங், கேம்பிங் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாட் ஐட்டம் வந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆஃப் 4க்கு போதுமானது. இது அந்த ரூமு குட்டியாக ஒரே ஒரு குட்டி பாட் அவ்வளோதான். அதில் பட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்தது. தென் ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் ஸ்டார்டட். ஸோ மார்னிங் போய் செக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டோரிட்ஜ் அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது எங்களோட பாடு. ஸோ வெளியிலேருந்து எங்கள் பாடு இப்படி தான் இருந்தது. பட் இது வந்து பாட் வில்லேஜ்னு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 15 பாட்ஸ் ஒரு இடத்துலையும் இருக்குது. டாக் ஃப்ரெண்ட்லி எல்லாருமே கேட் அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ பெட்ஸ் அலவுடு தான். ஸோ இங்கேருந்து காலையில் ரூமில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பி போய் ஒரு ஸ்டாச்சு பார்க்க போனோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ஒரு விமன். ஸோ நார்மலாக ஒரு விமன் எப்படி இருப்பாங்க அண்டு உள்ளே ஒரு பேபியை கேரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்றதை பற்றி 2 சைடுமே ஒரு ஸ்டாச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு நாங்கள் பிளேஸ்லேருந்து ஒரு 30-40 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா இருந்தது. ஒரு பீச்சை ஒட்டி பார்க்கிங் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா லண்டி, ஐல் ஆஃப் லண்டின்னு சொல்லிட்டு கார் ஃப்ரீ ஐலாண்ட், அங்கேயும் போட் போகுது, ஃபெரி. பட் அது சம்மரில் மட்டும்தான் அக்சசிபிள், ஏப்ரல் டு டில் செப்டம்பர். ஸோ மற்ற மந்த் பார்த்திங்கன்னா உங்களால் போக முடியாது. ஸோ இங்கே போய் நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா நாளும்லாம் அந்த ஃபெரி இல்லை. அதுக்குமே சில டைம்ஸ் அண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து அங்கே நீங்கள் புக் பண்ணி போய்க்கலாம். இங்கேருந்து கிளம்புது. ஸோ அதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் ப்ரீவியஸாகவும் பண்ணிட்டு போயிடலாம். இல்லாட்டி அங்கே போய் டேரெக்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மார்ச் டைம். ஸோ எங்களுக்கு அந்நேரம் அந்த லண்டி ஐலாண்ட் கிடைக்கல. பட் கேட்டப்போ அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ ஏப்ரல் டு செப்டம்பர் அந்த கேப்பில் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டாச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாக்கில் சைட்லையும் போகலாம், ஸ்டெப்ஸ் வழியாகவும் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்ம்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் மில்க் நம்ம எடுக்கலாம். ஸோ வீடியோவில் கடைசியில் நம்ம எப்படி அதெல்லாம் எடுக்கலான்றதை காமிக்கிறோம். ஸோ ஸ்டாச்சுக்கு அப்புறம் பிக் ஷீப் அப்படின்ற ஒரு குட்டி தீம் பார்க் மாதிரி தான் இடத்துக்கு போயிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஃபார்மர்ஸ் சேர்ந்து இந்த மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. ஸோ இது ஈஸ்டர் டைம்ன்றனால ஈஸ்டர் ஈவெண்ட் நடந்தது. இதுக்கு பட் இங்கே சீக்கிரமே போகணும். இது ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஆஃப்டர்நூன் 2 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த 2க்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்க எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே பண்ணிடுறாங்க. காலையில் பனி டான்ஸ், கோட் ஃபீடிங், கோட் ரேஸ், ஷீப் ரேஸு, அப்புறம் ஃபீடிங்கு, அப்புறம் டக் ட்ரையல்னு வச்சாங்க. தென் அதே மாதிரி உள்ளே இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் 1 டைம் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் போதும். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் எல்லா ரைட்ஸும் ஏறிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சோலாரில் ஓடுற மாதிரி ரைட்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா சோலார் மூலிமா மட்டும் அந்த ரைட்ஸ்லாம் ரன் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதான் அந்த ஷீப் ரேஸ். ஸோ ஷீப் மேலே நம்ம பந்தயம் கட்டி நம்ம ஷீப் ஜெயிச்சா நம்மளுக்கு கப்பும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பட் மேக்ஸிமம் இந்த ரெட்டு தான் ஜெயிக்கும் போல். அவங்களே அங்கே எழுதி போட்டிருந்தாங்க அந்த ரெட்டு வந்து எத்தனை தடவை ஜெயிச்சிருக்குன்றதை போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின்னர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு கப் அவங்களுக்காண்டி ஒரு ஹாப்பினஸ்க்காண்டி அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஷீப் ரேஸில் நம்ம லஞ்சை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்த இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்லேண்ட் அபேன்றது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கார்டன் ப்ளஸ் கேசல் எல்லாமே இருந்தது. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு போகிற வாக் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து உள்ளே நீங்கள் அந்த கேசலுக்குள்ளே போகணுன்னா தான் நீங்கள் பே பண்ணணும். மற்றபடி வெளியிலேருந்து அந்த ஃபாரஸ்ட் வாக்குக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த வாக்லேயே பார்த்திங்கன்னா 2-3 பாத்ஸ் வச்சுருந்தாங்க. வால்டு கார்டன் பாத், அப்புறம் ராக்கி பாத், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் பாத்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம 3 பாத்தையுமே ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 1 hour 2 hours நீங்கள் 3மே முடிச்சிடலாம். 3மே சூப்பராக இருந்தது. அண்ட் சன்னி டைம் போனீங்கன்னா ரொம்பவும் நல்லா இருந்தது. நிறையா பேர்ட்ஸ் உள்ளே பார்க்க முடிஞ்சது. தென் அந்த வால்டு கார்டன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் நடுவில் ஒரு குட்டி பாண்டு வச்சுருந்தாங்க. அது நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்தது அந்த வால்டு கார்டன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா. ஸோ இது வந்து இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கிறதுனால அப்போ தான் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறையா மயிலுமே நீங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸோ நம்ம நடக்கும் போதே பார்த்திங்கன்னா மயில் சத்தம் நிறையா கேட்டது. இங்கே பாருங்கள் நாங்கள் கூட ஒரு 4 மயில் பார்த்தோம். அண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலோட குட்டி மயிலெலாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்டு கார்டனுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதான் அந்த லொக்கேஷன். ஸோ இங்கே கார் பார்க்குக்குமே இருக்குது. பட் நீங்கள் உள்ளே வந்து பார்க் பண்ணணுன்னா சில அமௌண்ட் பே பண்ணணும் கார் பார்க்குக்கு. பட் வெளியிலேயே பார்த்திங்கன்னா அந்த உள்ளே வர அந்த ஃபாரஸ்ட் வழியிலேயே பார்த்திங்கன்னா
எக்கச்சக்க ஃப்ரீ கார் பார்க்ஸ் இருந்தது. நம்ம இங்கே அங்கேயுமே காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்துக்கலாம். உள்ளே அப்படி இல்லை நீங்கள் நடக்க வேண்டாம், அந்த ஒரு 1 ஹவர் ட்ராவல் நடக்க வேண்டாம், நான் உள்ளே காரை டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்துக்கிறேன்னா நீங்கள் உள்ளேயுமே கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு கேசலுக்குள்ளே நீங்கள் போகலாம். அண்ட் கேசலில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ அந்த மாதிரி இதுவுமே வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் கேசலுக்குள்ளே போகல, வெளில இருந்தே தான் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இது அது பக்கத்துலேயே ஒரு டனல்லாம் இருந்துச்சு. அண்ட் தென் ரிட்டனுமே நாங்கள் பார்த்திங்கன்னா வாக்கில் தான் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா டர்ஸ்லேன்னு சொல்லிட்டு இது ஒரு குட்டி டவுன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதில் நாங்கள் ஒரு ட்ரை பண்ணோம். ஃபாரஸ்ட் ட்ரையல் மாதிரி தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கங்கே அந்த குழந்தைங்க செஞ்சிருந்த ஆக்டிவிட்டீஸ், அவங்க செஞ்சிருந்த ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ் வச்சு அவங்க செஞ்சிருந்த ஐட்டம்ஸ்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த அனிமல்ஸ், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே பார்க்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தது பார்த்திங்கன்னா 2-3 கோழி மாதிரி, ஒயில்டு கோழி மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு. அதை தான் பார்த்தோம். அண்ட் நிறையா மக்கள் எப்பயும் போல் அவங்க டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அங்கங்கே டென் மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி குட்டியாக கேம்பிங் போட்டு இடந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லா இருந்தது. உள்ளே போய் இதுவுமே அதே தாங்க, வாக்குக்கு நல்லாயிருக்கு. அங்கேருந்து மேலேருந்து வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு குட்டி ஹில் மாதிரி. ஹில்லுக்கு மேலே போய் நம்ம ஏறி நின்றுட்டு அங்கேருந்து ஊரை பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பீச்சுக்கு போகிறோம். ஸோ இந்த பீச்லேயுமே பார்த்திங்கன்னா கார் பார்க் இருக்குது. பார்க் பண்ணிவிட்டு அங்கே பே பண்ணிக்கலாம். இந்த பீச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறி நம்ம நடக்கிற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து குளிக்க முடியாது, சும்மா வியூ பாயிண்ட் மட்டும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அதே இது இந்த பீச்சுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய் நம்ம குளிக்கலாம், வைக்கலாம், அந்த மாதிரி இதுவும் இருந்தது. ஆனால் இந்த பீச் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதுவும் இருந்துச்சு, அவுட்டோர் ஸ்விம்மிங் பூலும் இருந்துச்சு, பீச் ஒட்டி இருக்கிற ஸ்விம்மிங் பூலும் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே பார்த்திங்கன்னா அலையெல்லாம் அவ்வளோ இதாக ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இங்கேயுமே மேலே பார்த்திங்கன்னா டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு வரது இதெல்லாம் இருந்தது. அண்ட் இந்த லொக்கேஷன் பக்கத்தில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலான்ற மாதிரியும் குட்டியாக ஒரு சீ வியூவோட ஒரு குட்டி ஹோட்டலும் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம நடந்து வந்தோம்னா இந்த பக்கம் குட்டி நம்ம எப்பயும் போல் பசங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு பீச்சும் இருந்துச்சு. பட் இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி கேவ்ஸ் இருந்தது. உள்ளே பெருசாக போக முடியாது, பட் நம்ம முன்னாடி நின்று அந்த கேவை பார்த்து ரசிச்சுக்கலாம். ஆனால் அங்கங்கே குட்டி குட்டி லகூன்ஸ் மாதிரியும் இருந்தது. குட்டி குழந்தைங்களாம் அங்கே உட்கார வச்சு விளாண்டுக்க. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா கடல் ரொம்ப உள்ளே போயிருந்தது. ஸோ வெளியிலையே நின்றுட்டு சும்மா பீச்சில் ஃபுட்பால் விளாண்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலில், அந்த அவுட்டோர் ஸ்விம்மிங் பூலில் பார்த்திங்கன்னா சர்ஃபிங் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது பேர் தான் த ஸ்டார்ம், டவர் ஸ்டார்ம்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு லொக்கேஷன். இதுக்குமே இங்கே நடந்து தான் போகணுன்ற மாதிரி இருந்தது. பட் நாங்கள் அதை ட்ரை பண்ணலை, நடக்கலை. இங்கேருந்தே பீச்லேருந்தே பார்த்து முடிச்சாச்சு. தென் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதுதான் அந்த ஸ்டெப்ஸ், நம்ம சர்ஃபிங் அங்கே சொல்லித்தர்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடான பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபில் அங்கே நம்ம நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாமே ரெண்ட்டுக்கு தர்றாங்க. சர்ஃபிங் ட்ரெஸ்ஸு, சர்ஃப் போர்டு எல்லாமே தர்றாங்க. அண்ட் இதான் அந்த அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல். அங்கே அந்த கிளாஸும் நடந்துகிட்ருக்கு. இங்கேயே வச்சுட்டு அங்கே வந்து நீட்டாக எல்லாமே ஸ்விம்மிங் பூல் ஏரியா, அப்புறம் சேஞ்சிங் ஏரியா எல்லாமே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரோட் பைக் இது ட்ரையல் போகலான்ட்டு ஒரு குவாட் பைக், தென் டர்ட் பைக், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலான்ட்டு போனோம். இதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஃபார்மர்ஸே நடத்துகிறாங்க. அண்ட் அவங்களே பார்த்திங்கன்னா ஷோஸ் மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ டர்ட் பைக்லாம் அவங்களே ஓட்டி காமிச்சு எப்படி இது ஸ்டண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணி காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. அண்ட் இதான் பார்த்திங்கன்னா அந்த மில்கிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து இது எல்லாமே அந்த ஃப்ரெஷ் ஜூஸு, ஃப்ரெஷ் ஹனி அவங்க ஃபார்ம்லேருந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு என்ன மில்க் வேணும், நமக்கு என்ன வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டில் மட்டும் ஒன்று வச்சுக்கணும். கிளாஸ் பாட்டில் உள்ளே போய் வச்சோம்னா அதுவே ஃபஸ்ட்டு பாட்டில் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக